நீங்கள் படித்தவராய் இருக்கலாம், படிக்காதவர்களாய் இருக்கலாம், ஆங்கிலம் தெரிந்தவர்களாய் இருக்கலாம், ஆங்கிலம் தெரியாதவர்களாய் இருக்கலாம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பணியை வைத்திருக்கிறார். இன்றைய நாள் ஒரு பாடலை பாடும்போது எல்லாமே நீர் தந்தது ஆண்டவரே, கல்வி நீர் தந்தது, பணம் நீர் தந்தது, என் ஆஸ்தி நீர் தந்தது, எல்லாமே அவர் தந்து விட்டார். இன்றைய நாள் உங்களிடத்திலே கேட்கிற கேள்வி, எல்லாமே தந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நன்றியை மாத்திரம் செலுத்திவிட்டு போகிறோமா? இல்லாவிட்டால் ஆண்டவருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கிறோமா? எல்லா சுத்தங்களையும் கேள்விப்படுகிறோம், எல்லா பஞ்சங்களையும் கேள்விப்படுகிறோம், பிரச்சனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, மரணம் எப்போது நமக்கு வரப்போகிறது, ஆனால் அந்த மரணத்துக்கு பின்பான வாழ்க்கை என்பதை யோசிக்கிறோமா? ஏன் நான் இந்த மெசேஜ் எடுத்தேன் என்றால், என்னுடைய ட்ராக் மாறிச்சு, என்னுடைய வேலையை நான் இழந்தேன், வேலை இழந்த போது ஆண்டவருடைய பணியை மறந்து போகிறவனாய் இருந்தேன். எந்த வேலையும் நம்முடைய தேவை தேவை என்று நமக்கு ஜெபம் வந்து விட்டது. எனக்கு பணத்தை தாரும், வீட்டை தாரும், வேலை தாரும். எப்போது கடைசியாய் நாம் ஜெபித்திருக்கிறோம்? ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? Father, what can I do for you? நான் கேள்வி கேட்கிறேன். I'm asking. உங்களை நான் கேள்வி கேட்கிறேன், நீங்களே தியானித்து பாருங்கள். For you to ask yourself. இந்த 6 மாசம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். 6 months the Lord has walked with you. கடைசியாக எப்போது ஆண்டவரிடத்திலே கேட்டேன்? When's the last time you asked? ஆண்டவரே, உமக்காக என்ன செய்ய? Lord, what can I do for you? ஆனா 6வது மாசம் அற்புதம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். You want the Lord to do blessing for the 6 months. என்னை நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். You think the Lord to lead you for 6 months. ஆண்டவருக்காக நீங்கள் எது செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆண்டவர் நடத்துவார். Whether you are going to do something for the Lord or not, He will lead you. ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவர், because He's a loving God. அவர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிற தேவன். He loves each and every one of His children. நீங்க வந்து ஊழியம் செய்தால் ஆசீர்வாதம் பெறனா நமக்கு ஒருவருக்குமே ஆசீர்வாதம் இல்லை. If you think that only the people who do ministry was getting blessed, then no one will get a blessing. ஆண்டவர் ஊழியம் செய்வதற்காக நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. God did not bless us because we do for நம்மை நேசித்தபடியால்